தர்மம். ஊரில் ஒருவர் இருந்தார். மிகவும் நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பார். தினமும் யாராவது ஒருவருக்கு ஏதாவது கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு பழக்கம். அது மட்டுமல்ல, அவர் கொடுப்பது அடுத்தவர்களுக்கு தெரியாது. அவ்வளவு ரகசியமாக கொடுப்பார். ஒரு நாள் இரவு அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வைக்கப்பட்ட பண முடிப்பை கையில் எடுத்துக்கொண்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கு யாருக்கு தர்மம் செய்வது என்று யோசித்து கொண்டே இருட்டில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரில் ஒருவர் வருவது போல் தெரிந்தது. உடனே அவரிடம் போனார். தன்னிடம் இருந்த பண முடிப்பை அவசர அவசரமாக அவர் கையில் திணித்துவிட்டு திரும்பி வந்துவிட்டார். அப்பாடா, ஒரு வழியாக தர்மம் செய்தாகிவிட்டது என்கின்ற மகிழ்ச்சி, மனநிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழும்பினார். மறுநாள் காலையில் ஊர் புறாவும் ஒரே பேச்சு. நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள் என்று பேசி கொண்டிருந்தார்கள். இதை கேள்விப்பட்டதும் பெரியவருக்கு வருத்தமாகிவிட்டது. போய் ஒரு திருடனுக்கு உதவி செய்தோம், பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது என்று நினைத்தார். சரி, இன்றைக்கு யாருக்காவது உதவி செய்வோம் என்று முடிவு பண்ணினார். எதிரில் ஒரு பெண்ணின் உருவம் மங்கலாக தெரிந்தது. உடனே அந்த பெண்ணிடம் பணத்தை கொடுத்துவிட்டு போனார். மறுநாள் காலையில் ஊர் புறாவும் நேற்று ராத்திரி விபச்சார பெண்ணின் கையில் யாரோ பணத்தை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று பேச்சு. அடடா, இன்னைக்கோ தவறு நடந்துவிட்டது என்று வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்றைக்கு ஏதாவது தர்மம் செய்வோம் என்று நினைத்தார். 3ஆம் நாள் இரவும் புறப்பட்டார். அப்போதும் எதிரே ஒருவர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார். மறுநாள் மக்கள் ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். தினம் தினம் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து கொண்டு படுத்து தூங்கினார். அன்று இரவு ஒரு கனவு. அந்த கனவில் இறைவன் வந்தார். நீ கொடுத்த தர்மம் வீணாக போய்விடவில்லை. உன்னிடம் பணம் வாங்கிய அந்த திருடன் தெரிந்துவிட்டான். அந்த பெண்ணும் தெரிந்துவிட்டாள். அந்த செல்வந்தனும் கொடையாளியாகிவிட்டான் என்று இறைவன் சொன்னார். அதாவது, நல்ல மனதுடன் தர்மம் செய்தால் அது ஒருபோதும் வீணாக போய்விடாது. அது மட்டுமல்ல, தர்மம் தன்னை மட்டுமல்ல, அடுத்தவர்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும் சக்தி வாய்ந்தது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.